இன்றைக்கு பெரிய பெருமாளாகவே இருக்கக்கூடியவர் ராமானுஜர். அவருடைய ஜெயந்தி இன்றைக்கி. ஆக பெருமாள் ஸ்தலத்தில் ராமானுஜருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சித்திரை 10 வியாழக்கிழமை. இன்றைக்கு சுப முகூர்த்தம். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்கிறதுக்கு உகந்த நாள். அதோடு இன்றைக்கி வாஸ்து நாளும் கூட. யாரெல்லாம் புது வீடுக்கு வாஸ்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் 9 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறது, முகூர்த்த கால் ஊன்றது, வாஸ்துக்கு பரிகாரம் பண்ணுறது விசேஷம். சித்திரை 11 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அஷ்டமி, குறிப்பாக துர்காஷ்டமி. துர்காஷ்டமினாலே ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது வளர்பிறையில் வரக்கூடிய இந்த துர்கா அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷம். குறிப்பாக இன்றைக்கு துர்க்கை அல்லது சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம். ஆக சித்திரை 12 சனிக்கிழமை பெரிய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. சித்திரை 13 ஞாயிற்றுக்கிழமை வாசவி ஜெயந்தி. இந்த வாசவி ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அம்பாளுடைய வழிபாடு, குறிப்பாக கன்னிகா பரமேஸ்வருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்திரை 14 திங்கட்கிழமை புதன் ஜெயந்தி அன்னைக்கு ஏகாதசி திதி. நவகிரகத்தில் சுபகிரகம் குருவுக்கு அடுத்து புதன் தான். அவருடைய ஜெயந்தி இன்னைக்கு. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் நவகிரகத்தில் புத பகவானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க. அவர் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், வேலையை கொடுக்கக்கூடியவர், கடனை நோயை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருடைய நவகிரகத்தில் இன்றைக்கி புத பகவானுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம். சந்தர்ப்பம் இருந்தால் திருவெண்காடு போயிட்டு வாங்க. எல்லாம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக சித்திரை 15 செவ்வாய்க்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பட் அன்னைக்கு கரிநாள், ரொம்ப சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். சித்திரை 16 புதன்கிழமை பிரதோஷம். அன்றைக்கு பிரதோஷம் நந்தியம் பெருமானுக்கு சிவனுக்கு வழிபாடு. அது இல்லாமல் கருவூர் சித்தர் அவருடைய ஜெயந்தி நாள். ஆக சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க, குறிப்பாக கருவூராருடைய வழிபாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வழிபடக்கூடிய நாள். நம்ம எங்கே இருந்தாலும் அவரை மானசீகமாக வழிபாடு பண்ணால் அவருடைய அருட்காட்சி நமக்கு கிடைக்கும். சித்திரை 17 வியாழக்கிழமை. இன்றைக்கி சுப முகூர்த்தம். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நரசிம்மர் ஜெயந்தி. ஸோ நரசிம்மருடைய பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர் நரசிம்மர். எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் நரசிம்மர் அவதாரம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியவர்.